சாதம் அரிசி கழுவி வச்சுட்டு பிரியா ஆஃபீஸ் கிளம்பணும்னு சொல்லிட்டு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அரிசி கழுவி சாதம் வடித்து முடித்தாச்சு. இன்னொரு பக்கம் புளியை ஊற வச்சுட்டு பிரியாவுக்கு பச்சை நெத்திலி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தூதுவளையும் மிளகு பொடியும் சேர்த்து குழம்பு. நான்வெஜ் சாப்பிட வேணாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எவ்வளோ நாள் அதை ட்ரை பண்ணுவேன்னு தெரியல. முட்டை மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா வடவம் போட்டு, சின்ன வெங்காயம் வடவம் இருக்கும்ல, அது நல்லா போட்டு பொரிச்சிட்டு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, சின்ன வெங்காயத்தை போட்டு பூண்டு, வெள்ளை பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை போட்டு நல்லா அதையும் நல்லா ஒரு வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றினேன். மஞ்சள் பொடி, மிளகா தனியா பொடி, மீன் குழம்புக்கு வெறும் மிளகா தனியா பொடி போட்டோம், கல்லுப்பு, கருவேப்பிலை பொடி போட்டு நல்லா கலந்து அது பாட்டுன்னு ஒரு கொதிச்சோன்னா அதில் பாதி குழம்பு எடுத்து எனக்கு வச்சுக்கிட்டேன். அதில் தூதுவளை பொடியும் மிளகு பொடியும் போட்டு கலந்து எடுத்து வச்சாச்சு. நான்வெஜ் இல்லாமல் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. பிரியாவுக்கு பச்சை நெத்திலி குழம்பு வச்சு கொதிக்கட்டோன்னு சொல்லிட்டு நல்லா மூடி போட்டு கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா அதில் நெய் விட்டு, ஏன்னா மேடம் காரம் சாப்பிட மாட்டாங்க, அதில் குழம்பு நல்லா போட்டு அந்த நெத்திலி மீன் இருக்கிற இடமே தெரியாது நல்லா நசுக்கிட்டேன். அப்போ தான் சாப்பிடுவோம், இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் சொல்லி அது பண்ணிவிட்டு நல்லா கலந்து வாழை இலையில் நல்லா சுட சுட வச்சு மூடிட்டு, அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி பிடிக்கும். சரி, அதை போட்டு மூடி வச்சுட்டு எனக்கு முட்டை ஆம்லேட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். முட்டை வேறு வழியில் ப்ரோட்டீன் வேணுன்றதுக்காக மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு முட்டை ஆம்லேட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு, மழைக்கு நல்லா இருந்துச்சு இந்த